சேனல்ல உடைச்சு ஊத்தின முட்டை குழம்பு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல கடாயில 2 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் சூடான உடனே 2 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சமா கறிவேப்பிலை போட்டுக்கலாம். ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. 2 பச்சை மிளகா கூட சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினக்கு அப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 4 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இனி மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலாக்க பச்சை வாசனை போறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மசாலா பச்சை வாசனை போன உடனே 2 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம். ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கோம். ஊற்றி நல்ல மசாலா தண்ணியெல்லாம் நல்லா கொதிக்கணும். கொதிச்ச பிறகு நம்ம முட்டையை உடைச்சு ஊற்றணும். நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இனி முட்டையை நம்ம உடைச்சு ஊற்றணும். ஊற்றியாச்சு. இது 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் முட்டை நல்லா வேகணும். 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும்.
A few moments later. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. முட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. சூப்பரா நல்லா வெந்துருச்சு முட்டையெல்லாம். இந்த ரெசிபி பேச்சுலர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு ஈஸியா சிம்பிளா வந்து பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுக்கு மேல கொஞ்சமா கொத்தமல்லி எல்லாம் நிறைய ரெடி ஆயிடுச்சு.